தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு சூப்பரான குரல் இருக்கு. கடவுளாலேயே பண்ண முடியாத விஷயம் கூட நம்மளோட கடின உழைப்பு வந்து வெற்றி தரும் அப்படின்னு இதுக்கான அர்த்தம். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் சும்மா ஞாபகப்படுத்துறேன். பிகாஸ் நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுறோம், நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நமக்கு வந்து லக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாம கடினமாக உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட பேஜில் இனிமேல் ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் கான்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். ஸோ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜிம் போகிறேன். கண்டினியூஸாக போக மாட்டேன். ஒரு 3 மாதம் போவேன், அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கேப் விடுவேன், அதுக்கப்புறம் திரும்ப போவேன், கேப் விடுவேன். இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் வந்து எந்த ரீசனுக்காகவும் ஸ்டாப் பண்ணுற பிளானே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேலும் எந்த டைமும் வேஸ்ட் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ நேராக ஜிம் போனேன். எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் எல்லாமே போட்டேன். எல்லாத்துலேயுமே 10 reps 3 set போட்டேன். ஃபார்ம் கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரில. பிகாஸ் நிறைய கேப் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எல்லாமே வந்து மறந்து போச்சு. அதான் உண்மை. ஏதாச்சும் ஃபார்ம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கரெக்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிறேன். அண்ட் எனக்கு கோச் யாரும் கிடையாது. ஒரு ஆள் இருக்காப்புல, ரொம்ப பயங்கரமான ஆள். இங்கே எல்லாருக்குமே தெரியும், எந்த சார்ஜஸுமே கிடையாது. அவர் யார் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் யார் என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வே ப்ரோட்டீன் வாங்கி வச்சுருந்தேன். அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒரு மாதம் இருந்துச்சு. ஸோ அதை கலக்கி 2 பேரும் ஆளுக்கு பாதி குடிச்சிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. அண்ட் கண்டினியூஸாக நம்மளோட கான்டென்ட் பார்க்கறதுக்கு நம்மளோட ப்ரொஃபைலில் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். லவ் யூ ஆல். பாய்.